ஹலோ காய்ஸ், இன்றைக்கி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் நம்ம ஒரு பீன்ஸ் பொரியல் பார்க்க போகிறோம். இது நம்ம நார்மலாக கட் பண்ணி செய்கிறத விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த டிஷ் பேர் பீன்ஸ் மில்க் வரட்டி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 1/4 கிலோ பீன்ஸை நல்லா தண்ணியில் போட்டு நல்லா கழுவி நம்ம மாற்றி வச்சுக்கலாம். தண்ணியை ட்ரெயின் பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்ரை ஆக விடுங்க. இப்போது நம்ம ட்ரை ஆன அப்புறம் நம்ம இந்த மாதிரி பீஸ் போட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 2 சைட்லேயும் நார் இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுங்க. கொஞ்சமாக சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ பச்சை மிளகாய் வேணுமோ எடுத்துக்கோங்க. தேங்காவை ஒரு அரை முறியை இந்த மாதிரி பீஸ் போட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது கடாயை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே நம்ம வெட்டி வச்சுருந்து பச்சை மிளகாவை நல்லா எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஏன் பொரிக்கிறோன்னா, நம்ம இந்த காரம் எல்லாமே எண்ணெயில் பிரிஞ்சிரும். அந்த பச்சை மிளகா பொரிஞ்ச உடனே நம்ம பீன்ஸோடு அதை சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு காரம் தெரியாது, டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் நம்ம பச்சை மிளகா எண்ணெயில் போட்டு பொரிய விடுறோம். பொரிஞ்சதுக்கு பிறகு இப்போ நம்ம வெட்டி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்க போகிறோம். அது கூட நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலையும் நம்ம அது கூட சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. சின்ன வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா கிளறி விட்டுக்கு போகிறோம். இது பாருங்கள், நல்லா இப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா கலர் நமக்கு சேஞ்ச் ஆகி நல்லா சின்ன வெங்காயம் பொரிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணலான்னா, வெட்டி வச்சுருந்த பீன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கடாயில் சேர்த்துக்கலாம். எல்லா பீன்ஸையும் சேர்த்துட்டு அதையும் நம்ம அந்த சின்ன வெங்காயத்தோடு நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா எண்ணெயில் சேர்கிற வரைக்கும் நம்ம நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த பொரியல் நமக்கு செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நல்லா ஒன்றோட ஒன்று கிளறி விட்டுக்கோங்க. விட்டுட்டு இப்போ நம்ம பொரியலுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா இதுதான் இந்த டைமில் தான் நம்ம பொரியலுக்கு உப்பு சேர்த்துக்க முடியும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஒன்றோட ஒன்று நல்லா அந்த உப்புமே நல்லா எல்லாத்துலேயும் சேர்கிற அளவுக்கு கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம பீன்ஸ் நல்லா வேகணும். அதனால் மூடி போட்டு அடுப்பை சிம்மில் மறக்காமல் மாற்றிடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க. இன்னும் நமக்கு பீன்ஸ் வேகலை. நம்ம இந்த பொரியல் செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. திருப்பியும் மூடி போட்டு வேக விடுங்க. இப்போ இன்னும் நமக்கு பொரியல் இன்னும் வெந்து வரல. திருப்பியும் மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. சிம்மில் விட்டு வேக விடுங்க. அப்பப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா நமக்கு அடி பிடிச்சிரும். அதனால் நம்ம சிம்மில் வச்சுருந்தாலுமே அப்பப்போ நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம கிளறி விடணும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நமக்கு இன்னும் பீன்ஸ் வேகலை. திருப்பியும் மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. இப்போ திருப்பி ஓப்பன் பண்ணி பாருங்கள், இன்னும் வேகலை. ஸோ கொஞ்சம் நேரம் விட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், பீன்ஸ் நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கலர் மாதிரி நல்லா சுருங்கி வேகணும். இப்போ நல்லா வெந்துருச்சு. நீங்கள் பார்க்குறீங்களா, பிளாக்காக இருக்கே, இது அடி பிடிச்சது கிடையாது. நம்ம சின்ன வெங்காயம் நல்லா வெந்து சூப்பராக கிறிஸ்பியாக இருக்கும். அந்த அளவுக்கு நமக்கு நல்லா நொந்து வெந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலான்னா, வெட்டி வச்சுருந்த தேங்காவை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இந்த பொரியலை நம்ம ரசம், பருப்பு சாதம், எல்லா குழம்புக்குமே நம்ம பேர் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். பீன்ஸே பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க கூட ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க, விரும்பி கேட்பாங்க. ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.